பெரும் ஆய்வாளர் ஒருவர் இருந்தார். நம்முடைய தமிழ் மொழி உலக அரங்கில் புகழ்வதற்கு, இந்த இந்திய நிலப்பரப்பில் உயர்வதற்கு அவர் காரணம், அது உண்மை. ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டார். என்னவென்றால், அவர் எழுதிய ஒப்பிலக்கணத்தில் ஒன்று கூறுகின்றார்: தமிழர்களுக்கு மருத்துவம் தெரியாது, அவர்களுக்கு அறிவியல் கிடையாது, வரலாற்றை பதிவு செய்து வைக்க தெரியவில்லை, அவர்களுக்கு கணிதம் தெரியாது என்றெல்லாம் அவர் பதிவு செய்து வைத்து விட்டார். ஏனென்றால் அந்த காலத்து சூழல், அவருக்கு கிடைத்தது நன்னூல் மட்டும்தான். அதற்கு முன்பாக இருக்கின்ற தொன்னூலான தொல்காப்பியம் அவருக்கு கிடைக்கவில்லை. அவருடைய காலத்திற்கு பின் நூற்றாண்டு வரைக்கும் சங்க இலக்கியங்கள் கிடைக்கவில்லை. அதன் பிறகுதான் கிடைத்தன. ஆனால் அவர் கூறிய அந்த கூற்றின் முடிவுகளை மாற்ற முடியவில்லை. பாவாணர் போன்ற பெரும் ஆய்வாளர்கள், பெருமக்கள் கடுமையாக போரிட்டார்கள் அந்த முடிவுகளை மாற்ற வேண்டும் என்று சான்றுகள் கொடுத்து. ஆனால் மாற்ற முடியவில்லை. எப்போது அது மாறியது என்றால், ஏனென்றால் அவர் ஆங்கிலத்தில் எழுதி வைத்து விட்டால் உலகம் படித்து விட்டது. அதை ஆதிச்சநல்லூரில் ஒரு அகழாய்வு நடக்கின்றது. அங்கு அதிகமாக கிடைத்தது எலும்பு கூடுகள் தான். அதனை வைத்து கால கணிப்பு செய்தார்கள். இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் வாழ்ந்தார்கள், தங்கத்தை பயன்படுத்தினார்கள், நெல்மணிகளை பயன்படுத்தினார்கள், அவர்களுக்கு புதைக்கின்ற ஒரு பண்பாடு இருக்கின்றது என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் அந்த எலும்பு கூடின் மூலமாக ஒரு வரலாறு நமக்கு வெளிப்பட்டது. என்ன என்றால், கிடைத்த அந்த எலும்பு கூடுகளில் எலும்புகளில் ஓட்டைகள் இருக்கின்றது. அது எதனால் வந்தது என்று ஆய்வாளர்கள் அறியும் போது அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. 2000, 2500, 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக அறுவை சிகிச்சை நடத்தும் அளவிற்கு தமிழன் அறிவு பெற்றிருந்தான். அப்படிப்பட்ட புகழ்மிக்க வரலாற்றிற்கு உரியவர்கள் தமிழர்கள். அதனால் கால்டுவெல் தெரியாமல் செய்த அந்த பிழை இந்த அகழாய்வினால் ஒரு வரலாறு மாற்றி அமைக்கப்படுகின்றது. அப்படியெல்லாம் இந்த அகழாய்வுகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதனை இந்த இந்திய நிலப்பரப்பின் உச்ச பொறுப்பில் இருப்பவர்கள் ஒப்புக்கொண்டு அதனை உலகிற்கு காட்சிப்படுத்த மாட்டேங்கின்றார். அதன் பிறகு கீழடியை பற்றி கூறாமல் நகர முடியாது. நம்ம கீழடியில்தான் வலுவான பல சான்றுகள், வரலாறுகள் நமக்கு கிடைத்தது. கட்டடவியல் என்ற ஒரு அறிவியல் இருக்கின்றது. அதிலும் தமிழர்கள் சிறந்து விளங்கினார்கள் என்று கீழடியில் தான் நாம் கண்டுகொண்டோம். அகழாய்வுகள் நடக்கின்றதல்லவா? நாம் கிரேக்கத்திற்கு சென்று பார்த்தால் அவர்களுக்கு சான்றுகள் நிலத்திற்கு மேல் இருக்கும். நமக்கு ஏன் நிலத்திற்கு கீழ் இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்துவிட்டு அடுத்தது செல்வோம். ஏனென்றால் இங்கு போர்கள், அப்படிப்பட்ட அதிகமான போர்கள் நடந்து கொண்டே இருந்தது. போர்கள் நடந்து கொண்டே இருக்கின்ற அளவிற்கு அவர்களிடம் பொருளாதாரம் இருந்தது வேறு. போர்கள் நடக்கும்போது எதிரி நாட்டில் இருப்பவன் ஒரு தமிழன். தமிழ் மன்னருக்குள்ளுதான் போர். அவருடைய கோட்டைகளை, கொத்தளங்களை அனைத்தையும் அழித்து விடுவார்கள். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு போரை கூறுகின்றேன். சோழ நெடும் பரம்பரை, அது பாண்டிய பரம்பரையை அழித்தது. அதன் பிறகு பாண்டியர்கள் தலையெடுத்தார்கள். சோழ நாட்டிற்கு போர் தொடுத்து வருகின்றார்கள். தஞ்சை பெருநகரமே தீக்கிரையானது. பிரகதீஸ்வரர் கோயில் மட்டும்தான் அப்போது இருந்தது. அதனுடன் இருந்தது 16 கல் ஒரு மண்டபம். அது கரிகாலன் ஒரு தமிழ் புலவனுக்கு கொடுத்த மண்டபம் என்று ஒரு பாண்டியன் அதை மட்டும் விட்டு அங்கிருக்கின்ற கோட்டையெல்லாம் அழித்து விட்டு சென்றான். அதனால்தான் மண்ணிற்கு மேல் நம்மிடம் வரலாறுகள் இல்லை. இப்போது பாண்டியன் அழித்த அந்த கோட்டையுடைய எச்சம் இருக்கின்றது. அந்த எச்சம் எப்படி இருக்கின்றது? அந்த எச்சத்திலிருந்து நமக்கு ஒரு வரலாறு கிடைக்கின்றது. நம்முடைய தமிழ் நிலமானது ஒரு வெப்ப மண்டலம். இருப்பவர்கள் கருப்பாக இருப்பார்கள், சிவப்பாக இருப்பார்கள். அவர்களால் சூரிய ஒளியை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கும். அதனால் கோடை காலம் வந்துவிட்டால் உஷ்ணம் இருக்கும். அதை அந்த காலத்தில் பெரும் பெரும் கட்டடங்கள் கட்டியவர்கள் எப்படி தவிர்த்தார்கள் தெரியுமா? நாம் இப்போது ஏசி போட்டுக்கொள்கின்றோம், கார்பதனை போட்டுக்கொள்கின்றோம். அந்த காலத்தில் இருந்தவர்கள் 2 சுவர்களை கட்டுவார்கள். ஒரு சுவர் இங்கிருக்கும், பக்கத்தில் இன்னொரு சுவர் இருக்கும், நடுவில் ஆற்று மணல்களால் அந்த சுவரை நிரப்புவார்கள். அதன் மேல் தளம் அமைப்பார்கள். அதன் உள் மழை காலம் என்றால் வெப்பமாக இருக்கும், கோடை காலம் என்றால் குளிர்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அறிவியலுக்கு சொந்தக்காரர்களாக தமிழர்கள் வாழ்ந்தார்கள். இது தமிழர்களிடம் அழிந்து போன எச்சங்களில் இருந்து கிடைக்கின்றது. இதுவே நமக்கு நிலைத்து நிற்கின்ற பொருட்களாக இருந்தால் இன்னும் நம்முடைய தமிழருடைய பெருமையை, தமிழருடைய வரலாறை உலகிற்கு உறக்கச் சொல்லி இருக்கலாம். அப்படி கிடைக்கின்றது வரலாறுகள். கீழடியை தோண்டினார்கள். கிழக்கு ஆசியாவிலேயே
முதலில் எழுத்தறிவு பெற்ற ஒரு மனிதர்கள், ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்றால் அது தமிழர்கள் என்று உறுதியானது. நம்முடைய வரலாறுகள் பல காலமாக திட்டமிட்டு மறைக்கப்பட்டது, மாற்றப்பட்டது. என்னவென்றால் தமிழ் எழுத்துக்கள், தமிழ் எழுத்துருக்கள் இருக்கின்றது. அவை அனைத்தும் அசோக பிராமியிலிருந்து வந்தது, வடநாட்டிலிருந்து வந்தது. நம்மிடம் ஏதாவது ஒரு நல்ல பழக்கம் இருந்தால் அதை நாங்கள் தான் கொடுத்தோம் என்று கூறிவிடுவார்கள். கெட்ட பழக்கம் ஏதாவது இருந்தால் அதற்கு நீங்கள் தான் காரணம் என்று சொல்லிவிடுவார்கள். எழுத்துக்கள் இருந்தது. 2300 ஆண்டுகளுக்கு முன்புதான் அசோகன் பிறந்தான், எழுத்தை தொடங்கினான், எழுத்தை இந்த உலகத்திற்கு தந்தான் என்ற ஒரு வரலாறை புனைந்து விட்டார்கள். அதனை இந்த உலகமும் இத்தனை காலம் வரை நம்பிக்கொண்டிருந்தது. எப்போது கீழடியில் அகழாய்வு நிகழ்ந்ததோ அப்போதுதான் தெரிந்தது, அசோகனுடைய தாத்தாவிற்கு தாத்தா பிறந்த காலத்திலேயே நம்மிடம் எழுத்துக்கள் இருந்தது. அதனை யார் தெரியுமா பயன்படுத்தினார்கள்? வடநாட்டில் எழுத்தறிவு அறிந்தவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் வருணத்தில் முதலாக இருப்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த தமிழ் மண்ணில் எழுத்தை அறிந்தவர்கள் ஒரு குழவன், ஒரு கொல்லன், ஒரு நெசவன், ஒரு உழவன், இவர்களுடைய பெண் பாலர்கள் அனைவரும் எழுத்து அறிந்தவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் நம்முடைய இலக்கியமும் நம்முடைய தொல்லியல் ஆய்வுகளும் தருகின்ற சான்றுகள். இது வரலாறு. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பல காலமாக இந்த ஆன்மீகம் பேசுபவர்களை பார்த்தால் ஒரு குறை நிகழும். எனக்கும் ஆன்மீகம் பிடிக்கும், ஆன்மீக சொற்பொழிவுகள் நிகழ்த்தி உள்ளேன். ஆன்மீகத்தை மீண்டும் மீண்டும் பேசுகின்றார்கள். நான் இந்த பேரவைக்கு தலைப்பு தரும்போது வியந்தேன். ஏனென்றால் ஒரு இலக்கிய கூடங்களில் கூப்பிடுகிறார்கள் என்றால் ஆன்மீகம் பேச சொல்வார்கள், இலக்கியம் பேச சொல்வார்கள். முதலில் தொல்லியலையும் இந்த மக்களுக்கு தருகின்ற ஒரு அமைப்பாக நான் இந்த அண்ணா நகர் தமிழ் பேரவையை பார்க்கின்றேன். மக்களிடம் நாம் எப்போது தொல்லியல் சான்றுகளை தருகின்றோமோ அப்போதுதான் அவர்கள் உண்மையான அறிவு பெறுவார்கள். வள்ளலார் அதை செய்தார். வள்ளலார் அவர் காலத்தில் இருந்த ஆறுமுக நாவலர்கள் போன்றவர்கள் வேறு விதமான பாடங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது வள்ளலார் ஒருவர் தான் திருக்குறளை பாடமாக தந்தார். தமிழர்களுடைய வரலாறுகளை மக்களுக்கு சொன்னார். இப்போது ஒன்று கூறுகின்றேன். இந்த அகழாய்வுகள் நிகழ்கின்றது. இதற்கு யார் தெரியுமா முன்னோடி? முதல் முன்னோடி யார் என்றால் அது திருஞான சம்பந்தர். அவர் திருவாவடுதுறைக்கு செல்கின்றார். அந்த இடத்தில் விழுந்து கும்பிடுகின்றார். அந்த இடத்தில் ஏதோ ஒரு மாறுபாடு தெரிகின்றது, இந்த இடத்தில் ஏதோ இருக்கின்றது என்று அவருக்கு புரிகிறது. அப்போதுதான் அந்த நிலப்பரப்பை தோன்றுகின்றார்கள். கீழிருந்து திருமந்திர ஓலைச்சுவடிகள், ஏட்டுச்சுவடிகள் கிடைக்கின்றது. அவர் அகழாய்விற்கு முன்னோடியாக இருக்கின்றார். நம்முடைய சேக்கிழார் பெருமான் இருக்கின்றார். நம்முடைய தமிழ் நெடுமரபு, ஏன் உலகத்திலேயே முதல் தனக்கு முன் தோன்றிய கல்வெட்டுகளை படித்து அறிந்தவர் அவர்தான். இதை நான் கூறவில்லை. பகுத்தறிவு பகலவனின் வழிவந்த பரமசிவம் அவர்கள் வியந்து கூறுகின்றார். இப்படிப்பட்ட தமிழ் சான்றோர்கள் இருந்திருக்கின்றார்கள் நம்முடைய தமிழ் நிலப்பரப்பில். அவர்களுடைய வழியில் வந்தவர்கள் இவற்றை அனைத்தையும் பார்க்காமல் வேறு சிலவற்றை பார்த்து கொண்டு போதித்து கொண்டு இருக்கின்றார்கள். அதன் பிறகு மேல் இல்லாமல் கீழ் போனதற்கு இன்னொரு சான்று. அதாவது இந்த கூட்டணி பிரச்சனை நடந்தது இந்த தமிழ் வரலாற்றில். சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன் என்று 2 வீரமிக்க மன்னர்கள், அவர்களுக்குள் வாரிசு உரிமை சண்டை வருகின்றது. அப்போது சுந்தரபாண்டியன் மீண்டும் இந்த மதுரையை தனக்கு உரிதாக்கி கொள்ள வேண்டும் என்று வடக்கு செல்கின்றார். சேராத இடத்தில் சேர்கின்றார். சேர்ந்து அங்கிருந்து மாலிகாப்பூர் என்ற ஒருவரை அழைத்து வருகின்றார். அந்த மாலிகாப்பூர் இந்த தமிழ் நிலத்தின் வளத்தை பார்த்து இதன் மீது பெருமோகம் கொண்டு அந்த சுந்தரபாண்டியனையும் கொன்று இந்த தமிழ் நிலப்பரப்பையும் தனதாக்கி இங்கு இருக்கின்ற அனைத்து வளத்தையும், அனைத்து பொருள்களையும், அனைத்து பொன்களையும் 6 மாதங்கள் 600 யானைகள் மீது ஏற்றி கொண்டு வடநாடு சென்றான் என்று வரலாற்று பதிவு. பலருக்கு தெரியாது. இதை ஏன் கூறுகின்றேன் என்றால் நம்முடைய இலக்கியங்கள் கூறுகின்றது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று. ஆனால் அகழாய்வுகளில் அதிகமான பொன் கிடைப்பது கிடையாது. ஏனென்றால் இதுதான் காரணம். இந்த படையெடுப்புகள் மூலம் 6 மாதம் 600 யானைகள் மீது பொன்னாக சென்று கொண்டிருந்ததாம் தமிழகத்தில் இருந்து வடநாட்டில். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு உண்மை. இந்த வரலாறு அனைத்தும் ராஜராஜன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு அத்தனை பொன் தானங்களை கொடுத்திருக்கின்றான். அதெல்லாம் காணாமல் போனது. அதன் பிறகு மண்ணை தோண்டும் போது அதிகமான விளையாட்டு கருவிகள் கிடைக்கின்றது. விளையாட்டு கருவியின் விளக்கம் கூறுகிறது. எப்போது ஒருத்தவன் உட்கார்ந்து விளையாட முடியும்? அந்த காலத்தில் தமிழன் காட்டு மிராண்டியாக இருந்திருந்தால் விலங்கை தேடி ஓடிக்கொண்டிருப்பான்.
உணவை தேடி ஓடிக்கொண்டிருந்திருப்பான். அவனுக்கு ஓய்வு நேரம் அதிகமாக கிடைத்தது. அதனால்தான் அவன் விளையாட்டுகளில், இலக்கியங்களில் அவற்றிலெல்லாம் கருத்தை செலுத்தினான். இதெல்லாம் சிறு சிறு அகழாய்விலிருந்து கிடைக்கின்ற பொருட்கள் நமக்கு காட்சிப்படுத்துகின்றது. இன்னொன்று, கிரேக்கம் போன்ற பெரும் நாகரிகம் உடைய அந்த இடங்களிலெல்லாம் கிடைக்கின்ற அந்த மம்மி என்று கூறக்கூடிய அந்த தகழி, அதில் இருக்கின்ற அந்த உடல், அதில் சில மணிகள் கிடைக்கின்றது. அதனை சூது பவள மணி என்று கூறுகின்றார்கள். எந்த அளவில், எந்த எண்ணிக்கையில் அது கிடைக்கின்றது என்றால், அந்த நாடுகளில் 1, 2, 3, 5. நம்முடைய தமிழ் நிலப்பரப்பில் கொடுமணல் என்ற ஒரு இடத்தில் அகழாய்வு நடந்தது. அந்த அகழாய்வு நடந்தபோது அகழாய்வு செய்தவர்கள் வியந்தார்கள், இந்த உலகம் வியந்தது. ஏனென்றால் அப்படி 1, 2 என்று பயன்படுத்திய விலை மதிக்க முடியாத அந்த மணிகள் 800, 900, 1200, 2000 என்று 4 குழிகளில் கிடைத்தது. அப்படி என்றால் இந்த தமிழ் நிலத்தில் வாழ்ந்த சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள் எந்த அளவிற்கு செல்வ செழிப்பில் சிறந்திருந்தார்கள் என்பதை அது போன்ற அகழாய்வுகள் நமக்கு காட்சிப்படுத்துகின்றன. இதுதான் நம்முடைய தமிழருடைய வரலாறுகள். நேரம் இருக்கா? இது போன்றவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அறிவிக்க வேண்டும். அப்போதுதான் உண்மை எது என்று இந்த உலகிற்கு தெரியும். இது போன்ற பல ஆய்வுகள் வெளிவந்து விட்டன. ஆனால் அறிவுத்தளத்தில் இருக்கின்ற பலருக்கே அது தெரியவில்லை. அவற்றை தவறாக கூறுகின்றார்கள் அல்லது கூறாமல் கடந்து செல்கின்றார்கள். இவையெல்லாம்